வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் சேனலின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை, ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்தியாவில் அடுத்தடுத்து பதிவான 2 நிலநடுக்கங்கள், பீதியில் மக்கள். யோஷித ராஜபக்சவின் டெய்சி பாட்டி பிணையில் விடுதலை. யாழில் வீதியால் சென்ற பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. போலி போலீஸ் அடையாள அட்டையுடன் சந்தேக நபர் கைது. மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை. இனி விரிவான செய்திகள். வடக்கு மாகாண கல்வியில் பாரிய பிரச்சனையாக இருப்பது ஆசிரியர் பற்றாக்குறையே என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். அத்துடன் ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்ப்பது தொடர்பில் அரசாங்கம் முறையான நடவடிக்கையையும் எதனையும் முன்னெடுக்கவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடளாவிய ரீதியில் 30,000 ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகின்ற நிலையில் அரசு துறையில் 30,000 பேரை மாத்திரம் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளது. அதே நேரம் வடமாகாணத்தில் உள்ள கஷ்ட பிரதேச பாடசாலைகளில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் இடமாற்ற விஷயத்தில் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர். இதனை தீர்ப்பதற்கு முறையான இடமாற்றம் ஒன்று அவசியமாகும். வடமாகாணத்தில் உள்ள தேசிய பாடசாலைகளில் 10 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றிய ஆசிரியர்களை இடமாற்றம் செய்வதில் சிக்கல் காணப்படுகின்றது. அத்துடன் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்பட்ட 6,000 ரூபாய் கொடுப்பனவினை கஷ்டப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படுதல் வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மணிப்பூரில் இன்று காலை 11:06 மணியளவில் 5.7 ரிக்டர் அளவில் முதலாவது நிலநடுக்கம் பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் மைய பகுதி இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள எய்ரிபோக்கில் இருந்து கிழக்கே 44 கிலோமீட்டர் தொலைவிலும் 110 கிலோமீட்டர் ஆழத்திலும் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. மேலும் மணிப்பூரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பக்கத்தில் உள்ள மாநிலங்களான அசாம், மேகாலயாவிலும் உணரப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை அடுத்து மதியம் 12:20 மணியளவில் 4.1 ரிக்டர் அளவில் பதிவான 2வது நிலநடுக்கம் கம்ஜோங் மாவட்டத்தில் 66 கிலோமீட்டர் ஆழத்தில் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து மணிப்பூரில் பல கட்டிடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யோஷித ராஜபக்சவின் பாட்டியான டெய்சி ஆச்சி என அழைக்கப்படும் டெய்சி பொராஸ்ட் கடுவெல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டார். யோஷித ராஜபக்சவின் பாட்டியான டெய்சி ஆச்சி பண தூய்மையாக்கல் தொடர்பில் இன்று புதன்கிழமை குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியதை அடுத்து தொடர்ந்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட டெய்சி ஆச்சி கடுவெல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து தலா ரூபாய் 5 மில்லியன் பெறுமதியான 2 சொந்த பிணைகளில் அவரை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வல்லைவெளி பகுதியில் பெண் ஒருவரிடம் தங்கச்சங்கிலி அபகரித்த சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வல்வை வழிப்பகுதியில் சென்ற பெண் ஒருவரிடம் இன்று காலை உயர் ரக மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் தங்க நகையை அபகரித்து சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக சாவகச்சேரி பகுதியில் மோட்டார் சைக்கிள் மற்றும் நகையுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் மற்றையவரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். காங்கேசன்துறை பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கைதான சந்தேக நபரை நாளை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நெல்லியடி போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
சிலாபம் மாரவில பகுதியில் போலியான போலீஸ் அடையாள அட்டையை வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், குறித்த நபர் மாரவில பகுதியில் மதுபோதையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றபோது சிலாபம் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபர் தான் ஒரு போலீஸ் அதிகாரி என்று கூறி தனது அடையாள அட்டையை சமர்ப்பித்துள்ளார். மேலும் அடையாள அட்டை தொடர்பான சந்தேகங்களின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகளை நடத்தியதில் சந்தேக நபர் ஹேட்டன் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போது சேவையை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படக்கூடும் என அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் தகவல்களை தெரிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. வடக்கில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை, ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்தியாவில் அடுத்தடுத்து பதிவான 2 நிலநடுக்கங்கள், பீதியில் மக்கள். யோஷித ராஜபக்சவின் டெய்சி பாட்டி பிணையில் விடுதலை. யாழில் வீதியால் சென்ற பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. போலி போலீஸ் அடையாள அட்டையுடன் சந்தேக நபர் கைது. மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை.